பல ஏமாற்றங்களையும் பல துரோகங்களையும் பார்த்து பார்த்து ஏமாந்து போய் நிறைய பேர்த்துக்கிட்ட கஷ்டப்பட்டு என்னடா நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமா, ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, குலதெய்வம் உங்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மகராசி அன்பர்கள். எவ்வளோ பெரிய தோல்வியை பார்த்தாலுமே அதை பார்த்து சோர்ந்தே போக மாட்டாங்க. வீறு கொண்டு எழக்கூடியவங்க. தோற்றத்தமாக அடுத்து வெற்றி பெறத்துக்கு என்ன வேலையோ அதை செய்வாங்க. ஆனால் முயற்சி இவங்களுக்கு வெற்றியாகும். இறக்க சுபாவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதனால தான் இவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அடுத்தவங்களுக்கு எதிரிக்கு கூட ஒரு பிரச்சனைனா ஓடி போய் முன்னாலாம் நின்று உதவி செஞ்சுட்டு தான் வருவாங்க. அதனால தான் இவங்க அதிகமாக பார்த்திங்கன்னா முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு போராட்டமாகவே இருக்கும். துன்பங்களும் கஷ்டங்களும் நிறைய பிரச்சனைகளும் இவங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஒன்று, இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் ஆதாயம் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதற்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் குறைவு தான். சமயத்தில் கொஞ்சம் நகைச்சுவை பேசக்கூடியவங்களாகவும் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. வெகுளித்தனம், வெள்ளை மனசுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். குடும்பத்தின் மீது அதீத பாசம் உள்ளவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. தன்னுடைய தாய் தந்தையார், தன்னுடைய பிள்ளைகள் அவங்க மீது அதிக அன்பு அக்கறை உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க. தனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட அதை தன்னுடைய மனதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளிப்படையாக பேச மாட்டாங்க. தன்னுடைய கஷ்டம் தன்னுடைய மனதுக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. கடினமான உழைப்பாளிகள். தான் இருக்கிற இடத்த ரொம்ப நீட்டாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது அதற்கான சாத்தியக்கூறு ரொம்ப குறைவு தான். தொழிலே தெய்வமாக நினைக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்க செய்கிற தொழிலில் இவங்க ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் ஒரு முன்னேற்றம், ஒரு வெற்றியை பார்க்காம இவங்க ஓய மாட்டாங்க. வாழ்க்கையில் முற்பகுதியில் நிறைய கஷ்டம், நிறைய பிரச்சனை, நிறைய இடையூறு, எதிரிகளுடைய தொல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்தித்தாலும் ஒரு 40 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி, நிறைய சந்தோஷங்கள் இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்தித்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மகர ராசி என்பர்களை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் தற்போது வக்கரகமாக இருக்கிறார். அவரோட கூட ராகுவும் இணைந்திருக்கிறார். ரணருண ரோகஸ்தானத்தில் குரு சுக்கிரன், கலஸ்திரஸ்தானத்தில் புதன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் இந்த மாதிரி இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற 7 நாட்களும் கொஞ்சம் யோசித்து திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும்
கோபத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். எந்த விஷயத்துலையுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அதற்கு சின்ன சின்ன இடையூறுகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வெளியில் பயணம் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன மன வருத்தம், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் ஈடுபாடோடு இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மைகளை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர்னு சின்ன சின்ன சச்சரவுகள், தேவையில்லாத பிரச்சனை, நீங்களே சைலண்ட்டாக அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட உங்களை தேடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருள்களெல்லாம் கையாளும் போது குறிப்பாக கண்ணாடி சார்ந்த பொருள்களை கையாளும் போது ரொம்ப கவனமாக கையாளுறது நல்லது. பெண்கள் இந்த காலகட்டத்தில் மகர ராசி பெண்கள் கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக செயல்படுங்க. நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளிநாடு பயணங்கள்லாம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், திட்டமிட்டு முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும். திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப யோகமாக இருக்குது. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றியாக அமைந்திருக்கு. எதுலேயுமே அவசரம் காட்டாமல் கொஞ்சம் நிதானமாக புரிஞ்சு படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விளையாட்டு சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சிலர் வெளியில் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். எதையுமே சிந்தித்து செயல்படுங்க. சூழ்நிலைக்கு அறிந்து அதற்கேற்ப நீங்கள் மாறி அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் வருகின்ற வாரத்தில் கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப மகிழ்வாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பழைய பாக்கியில் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். நல்ல ஒரு புகழ் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். பெரிய அரசியல் கட்சியிலேருந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மேலிடத்துலேருந்து ஆதரவு கிடைக்கும். பெரிய மனிதர்கள் மூலிமா ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நடக்கும், கட்டாயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சந்தோஷமான நாட்களாக அமைந்திருக்கு. குறிப்பாக வெளியூர், வெளிநாடு செல்கிறவங்களுக்குலாம் ரொம்ப இனிமையாக இருக்குது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சுயசார்பு, தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் பளிச்சுன்னு எல்லார் மத்தியிலையும் தெரியும். அந்த அளவுக்கு தைரியமான ஆளாவங்க அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப தைரியமாக வலம் வருவாங்க இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில். புதிய வழக்கு விவகாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும். உடல் ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக இருந்த இந்த சின்ன சின்ன உபாதைகள் எல்லாமே குறைஞ்சி ரொம்ப மகிழ்வான வாரமாக வருகின்ற வாரம் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இந்த காலகட்டத்தில் அமையும். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க. ஏன்னா உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம். அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு ஸ்டெப்பாவது நீங்கள் முன்னேறுவீங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப்பாவது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் வளர்ச்சி வரும்.
நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிங்க அப்படின்னா நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்குவோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.